ஜாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை கடத்தி வெட்டி கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக 3 பேர் தேடப்படுகின்றார்கள். அதேவேளை கயஸ் ரக வாகனம் ஒன்றும் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். சில தினங்களுக்கு முன்னர் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த நபர் ஒருவர் புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த குழு ஒன்றினால் கடத்தப்பட்டு மானிப்பாய் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. அவரை வெட்டி அவர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் படுகாயங்களுடன் அவர் உயிர் தப்பியதாகவும் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை மானிப்பாய் போலீசார் மற்றும் ஊர்காவல்துறை போலீசார் தற்பொழுது இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட 3 சந்தேக நபர்களையும் அதேவேளை கயஸ் ரக வாகனம் ஒன்றினையும் தேடி வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை கடத்தப்பட்ட நபர் மற்றும் கடத்திய குழுவினர்களுக்கு இடையிலே நீண்ட காலமாக குழு மோதல்கள் ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் ஊர்காவல்துறை போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நீண்டகால பகையின் அடிப்படையிலே இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் எனப்படுகின்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான குழு மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒருவரை வெட்டச் சென்று அதற்கு பிறகாக அது 2 குடும்பங்களுக்கு இடையிலான மோதலாகவும் அதை தவிர 2 தெருக்களுக்கு இடையிலான மோதலாகவும் 2 ஊர்களுக்கு இடையிலான மோதலாகவும் மாறி வருகின்றது. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் காரில் கடத்தப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். மனைவியும் அவரும் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த வேளையிலே மனைவியும் கணவனும் தனித்தனி வாகனத்தில் கடத்தப்பட்டு மனைவியை வேறொரு இடத்தில் இறக்கி விட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக இளம் குடும்பஸ்தரை தாக்கி வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் வட்டுக்கோட்டை வைத்தியசாலைக்கு முன்பாக தூக்கி வீசிவிட்டு சென்றதாக கூறப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அவரை ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பலர் அப்போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதை தாண்டி கடற்படை முகாமுக்கு முன்பாகவே அந்த சம்பவம் நடந்ததாகவும் அதனை கடற்படையினர் தடுத்து நிறுத்தவில்லை என்றும் கூறப்பட்டது. அதுக்கு பிறகாக அங்கே சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பாக கடற்படையினர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த விசாரணைகளில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. நாம் அறிந்து இவ்வாறான பின்னணியிலே தற்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த சம்பவத்தை ஒத்த பின்னணியில் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றதா, இந்த நிலையத்தான் அவரை கடத்தி வாளால் வெட்டி இருக்கின்றார்களா, சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளுக்கு பின்னரே உறுதியான முழுமையான தகவல்கள் வெளியாகும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.